வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் குருத்தோலை ஞாயிறை ஒட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாலமுத்துமணி. விவரம் என்ன? தேவப்பிரியன், உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் ஞாயிறு குருத்தோலை வழிபாடு தற்பொழுது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் அந்த துயரங்களையும் பாடுகளையும் நினைவுகூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் 40 நாட்கள் தவக்காலம் தூங்குவார்கள். அதன்படி இந்த ஆண்டிற்கான தவக்காலம் கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி துவங்கியது. தொடர்ச்சியாக 40 நாட்கள் நடைபெற்று வந்த அந்த தவக்காலத்தின் இன்றைய தினம் ஞாயிறு குருத்தோலை பவனியானது தற்பொழுது பேராலய முகப்பு பகுதியில் இருந்து துவங்கி ஆலயத்தை சுற்றி வலம் வந்துள்ளது. பேராலய தலைமை பங்கு தந்தை இருதராஜ் தலைமையில் தற்பொழுது ஏராளமான பக்தர்கள் கையில் குருத்தோலையை ஏந்தியபடி தற்பொழுது பவனியாக வலம் வந்து வருகிறார்கள். ஏற்கனவே அந்த குருத்தோலை பவனியை முன்னிட்டு தற்பொழுது கையில் குருத்தோலையை ஏந்தி வந்த பக்தர்கள் ஓசனா என்ற கீர்த்தனை பாடல்களோடு தற்பொழுது அந்த வளம் கொடுக்கிற காட்சிகளில் நம்மால் நேரடியாக காண முடிகிறது. அந்த வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்திற்கு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை ஒட்டி பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஈஸ்டர் பண்டிகையானது வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதை ஒட்டி வியாழக்கிழமை பெரிய வியாழன் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வை ஒட்டி பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்கு வந்துள்ள பக்தர்களின் வருகையால் விழாக்கோலம் உள்ளது. ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா தொற்று காரணமாக எளிமையான முறையில் நடைபெற்ற இந்த ஞாயிறு குருத்தோலை பவனியானது தற்பொழுது கடந்த 2 ஆண்டுகளாக வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது என்றே கூறலாம். மேலும் தற்பொழுது மழை இடையூறு செய்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தற்பொழுது ஏராளமான கிறிஸ்தவர்கள் இங்கு கூடியிருக்கிறார்கள். அது குறித்த காட்சிகளையும் காண முடிகிறது. மேலும் குறிப்பாக பல்வேறு குழந்தைகள் ஆர்வத்துடன் அந்த கையில் குருத்தோலைகளை ஏந்தியபடி அந்த காட்சிகளை நம்மால் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் தற்பொழுது அந்த பேராலயத்தில் தற்பொழுது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறப்பு திருப்பலி நடைபெற உள்ளது. அது தவிர தற்பொழுது 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் என்றே கூறலாம். முக்கிய விழாவான ஈஸ்டர் பண்டிகையொட்டி முன்னேற்பாடு பணிகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தேவப்பிரியன், குருத்தோலை ஞாயிறை ஒற்றி நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு சிறப்பு பிரார்த்தனைகள் தொடர்பாக விரிவான தகவலை பயன்படுத்தி உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.